துயரத்தை தவிர்க்க முடியாது, ஆனால் அதிலிருந்து மீள்வது உங்கள் கரங்களில் உள்ளது. துயரம் முடிவுக்கு கொண்டு செல்வது அறிதலின் மூலம்தான் சாத்தியம். துயரத்தை உணர்வது அன்பின் தாய். அன்பு என்ற ஒளி வாழ்வை மாற்றும். உலகில் துயரங்கள் இருக்கும், அவற்றை பொறுமையுடன் தாண்டுங்கள். உங்களின் சிந்தனைகள் உங்களை உருவாக்குகின்றன, எனவே அவற்றை நேர்மறையாக மாற்றுங்கள். நல்ல எண்ணங்களை மட்டும் தாங்குங்கள், அவை வாழ்க்கையின் கதிரவனைப் போல் ஒளிகொண்டு தோன்றும். உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது வாழ்க்கையின் பெரிய வெற்றி. நல்ல எண்ணங்கள் உள்ளத்தில் இருந்தால் உங்கள் வாழ்வு மலர்ந்து போகும். உள்ளத்தின் சாந்தி என்பது மனதின் நேர்மறை எண்ணங்களின் விளைவு. ஒவ்வொரு நாளும் புதிது, ஒவ்வொரு நாளும் முன்னேறுங்கள். உங்களின் முயற்சியே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாகும். முடிவை எடுக்க முன்வருங்கள், பயத்தில் தங்காதீர்கள். அமைதியாக இருக்க வேண்டிய நேரங்களில் அமைதியாக இருங்கள், அதுவே உங்களை வலிமை செய்யும். சில சமயம் எளிமையான நடவடிக்கைகளை பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். துயரங்களை உற்று பார்க்காதீர்கள், அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். துயரம் என்பது ஒரு மழலையிடம் கற்றுக் கொடுப்பது போல் வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் பாடம். துயரத்தால் பாதிக்கப்படுவதை விட அதிலிருந்து வெளிச்சம் தேடுங்கள். துயரம் உங்களை நரம்பிழுக்கும்போது அமைதியுடன் சிந்தி இதில் உள்ள அனுபவங்களில்தான் உள்ளது. நல்ல எண்ணங்கள் வெற்றியை உருவாக்கும், அவற்றை வளர்க்க உழையுங்கள். உலகத்தை மாற்றும் முன்னர் உங்கள் மனதை மாற்றுங்கள். அறிவு என்பது நேர்மறை எண்ணங்களின் வெளிப்பாடு. நேர்மறை சிந்தனைகள் உங்கள் மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக்கும். நேர்மறையாக சிந்திப்பது உங்களை வெற்றி நோக்கி அழைக்கும் முதல் படியாகும். வெற்றி உங்களின் செயலின் வழியே வரும், அதற்கு எதையும் தள்ளி போடாதீர்கள். தோல்வி என்பது வெற்றியின் முதல் படி என்பதை உணருங்கள். உங்களை நம்புங்கள், மற்றவர்களும் உங்களை நம்புவார்கள். தன்னம்பிக்கை என்பது உங்களின் ஆற்றலின் வேராகும். வெற்றிக்கு செல்லும் பாதை எளிதாக இருக்காது, ஆனால் அதில் மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக அமைதியும் ஊக்கமும் தரும். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களது உள்ளத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ.